விஜயண்ணே, எனக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்க பேர்ல தான் நான் வந்து கடை வச்சிருக்கேன். எனக்கு வந்து நீங்க வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன், உங்களை மாதிரி ஒரு ரோல் மாடல். ஆனா வந்து என்னோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும்ண்ணே. உங்க டிவிக்கு கட்சியில் உள்ளவங்க எனக்கு நிறையவே பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கவே இருக்காதுண்ணே. என்னோட விசுவாசம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நீங்க நிக்கிற தொகுதியில மட்டும்தான் வந்து நான் வந்து வீடியோ போடுவேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து அண்ணன் நிக்கிற தொகுதியில ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு. நீங்க வந்து மதுரையில் நின்னாலும் சரி, சென்னையில நின்னாலும் சரி, என்னோட பிரச்சாரம் வந்து மதுரை மக்களுக்கும் சென்னை மக்கள் நீங்க எங்க நிக்கிறீங்களோ அந்த மக்கள்கிட்ட மட்டும் தான் நான் வந்து பிரச்சாரம் மாதிரி என்னோட ஹெல்ப் வந்து பண்ணுவேன். மற்ற நீங்க நிப்பாட்டுற கேண்டிடேட் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைண்ணே. அவங்களுக்கு என்னோட ஹெல்ப் வந்து இருக்கவே இருக்காது. என்னோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு மட்டும்தான். நான் உங்களுக்கு மட்டும் தான் ஃபேனு. இப்பவும் சொல்றேனே, எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றான்னா விஜயண்ண படம் மட்டும் போடாத, கூட பக்கத்துல இன்னும் 4-5 போட்டோ, அந்த 4-5 போட்டோ யாருன்னு தெரியுமா, அவங்க கூட இருக்கவங்க போட்டோ போட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ணணுமா? நான் உங்களுக்கு மட்டும் தான் ஃபேனு. உங்க படம் தான் எனக்கு வந்து பார்த்து நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி உங்களுக்கு மட்டும் தான் ஃபேன். உங்க கூட இருக்கவங்களுக்குலாம் நான் வந்து ஒரு ஃபேன் கிடையாது. அதனால என்னோட சப்போர்ட்டு உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் விஜயண்ணே. உங்களுக்கு மட்டும் தான் என்னோட சப்போர்ட்டு. உங்க கூட இருக்கவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நம்ம வரப்போற எலெக்ஷனை வந்து ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பு உங்க பேர்ல நான் எப்பவுமே நான் சாகிற வரைக்கும் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா என் கட்சிக்கு நீங்க வரும்போது வந்து நானே ரொம்ப வந்து ஆர்வமா இருந்தேன். ஏன்னா வந்து உங்களை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை படம் நடிச்சாலும் நம்ம தான் சூப்பர் ஸ்டார். அதனால வந்து அடுத்து நீங்க சிஎம்மா வந்து இருக்கணும்ட்டு நானும் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க கேண்டிடேட்டா சூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்சிடென்ட்னு வரும்போது ஆளுக்கு ஒரு திசையா பார்த்து ஓடிட்டாங்க. சில பேர் மேலாம் கேஸே கிடையாது, அரெஸ்ட் வாரண்டே இல்லை. அவங்களாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல, அவங்களாம் எதுக்கு தலைமறைவா இருக்காங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம பொதுச் செயலாளர் அவரும் வந்து தலைமறைவா இருக்காரு. அவரு வந்து சீக்கிரமா வந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்ம மேல தப்பே கிடையாது, அப்ப எதுக்கு நம்ம எதுக்கு ஓடி ஒழியணும், வெளியே வந்து ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஒரு 2 வாரம் வந்து பிரச்சாரத்துக்கே போகல, 2 வாரம் பிரச்சாரமே போகல. நம்ம பசங்களே பிரச்சாரத்துக்கு போகிறதுனால வேற கட்சி பிரச்சாரத்துல போய் நம்ம கொடியை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம வந்து கூட்டணின்னு சொல்லி நீங்க வந்து அபிஷியலாவே சொல்லல. ஆனா நம்ம 2 வாரம் பிரேக் விட்டதுனால நம்ம பசங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து நம்ம அண்ணன் வந்து இந்த கட்சியோட சேருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த கட்சியில போய் வந்து நம்ம ஃபிளாக் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்து பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னே. அதனால வந்து இங்க வந்து பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எந்த தொகுதியில நிக்கிறீங்களோ அந்த தொகுதியில வந்து நீங்க கண்டிப்பா வின் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.